ஹதினா அவன் வந்துட்டானா? ம் வந்துட்டான் அர்ஜுன். அதோ அங்கதான் உட்கார்ந்துருக்கான். இன்னைக்கு அவனை கையும் களவுமா பிடிச்சே ஆகணும். பிடிச்சிடலண்ணா. டிடெக்டிவ் சொன்னதை வச்சு கேட்டப்போ அந்த பொண்ணு இன்னொரு 5 நிமிஷத்துல அவனை பார்க்க வந்துடும். கரெக்டா அந்த பொண்ணு அவனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம அந்த பொண்ணை பார்க்கணும். அவகிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் அவனை மீட் பண்ண வைக்கணும். கண்டிப்பாண்ணா. அந்த பொண்ணோட போட்டோ ஏதாவது இருக்கா? இருக்கு அர்ஜுன், நான் பார்த்துட்டேன். அவ வந்த உடனே நான் உன்கிட்ட சொல்லிடுறேன். எப்படியாவது அவ அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடி நீ அவகிட்ட போய் பேசு. என்ன பிரச்சனை, என்ன விவரம் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அவங்கிட்ட பேச்சு கொடுக்க வை. அதுக்குள்ள நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணிடலாம். ஓகேண்ணா. இப்படி ஒரு பொறுக்கிய நிலா எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றானே எனக்கு தெரியல. அவளுக்கு நான் கல்யாணத்தை நிறுத்திடுவேன் ரொம்ப நம்பிக்கை. அதனாலதான் அவ எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு உட்காந்துருக்கா. கண்டிப்பா அர்ஜுன், நீலா உன் மேல வச்ச நம்பிக்கை வீண் போகாது. இந்த கல்யாணமும் நடக்காது. அப்பா அம்மா இல்லாதவ அவளை பார்த்துக்க வேண்டியது உன் கடமை. சாரி, நம்மளோட கடமை. உனக்கும் தங்கச்சினா அவ எனக்கும் தங்கச்சி தானே. அவளுக்கு எது நல்லதோ அதை பார்த்து பண்ணணும் அர்ஜுன், விட்டுறக்கூடாது. அண்ணா, எந்த காரணத்தை கொண்டும் நான் நிலாவை எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேனா. என் கூட பிறக்கலனாலும் அவ என் தங்கச்சி. கண்ணு முன்னாடியே ஒரு கெட்டவனுக்கு அவளை எப்படி நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? எல்லா பிரச்சனைக்கும் இன்னையோடு ஒரு முடிவு காலம் வரப்போகுது. எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிட வேண்டியதுதான். அர்ஜுன், அந்த பொண்ணு வந்துட்டான். அர்ஜுன். ஜெனிஃபர்? இவளா? ஜெனிஃபர் நில்லு. சார், இங்க என்ன பண்ற? உனக்கு தான் காலேஜ்லாம் முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் இங்க என்ன சுத்திட்டு இருக்க? சார், அது ரெக்கார்டு ஒர்க் பெண்டிங் இருந்தது, அதை சப்மிட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். பசிச்சுது, அதான் இங்கே வந்தேன். ரெக்கார்டு ஒர்க்கா? என்ன ரெக்கார்டு ஒர்க்? செமஸ்டர் எக்ஸாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன ரெக்கார்டு இருக்கு? அது அது வந்து சார், அது ஜெனிஃபர், என்ன என்ன மறைக்கிற? இப்போ உண்மை என்னன்னு சொல்ல புரியா இல்லையா? ஹேய், என்னாச்சு? சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். ஜெனிஃபர், என்ன ப்ராப்ளம் சொல்லு. சார், ராகுல் சார். என்னாச்சு? ராகுல் என்ன பண்ணா? சார், செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் என்னோட இன்டர்னல் மார்க்ஸ் இன்னும் பெண்டிங்கில் தான் சார் இருக்கு. இன்டர்னல் மார்க் பெண்டிங்ல இருக்கா? ஏன், என்னாச்சு? நீ ஒழுங்கா சப்மிட் பண்ணலையா என்ன? அதெல்லாம் பண்ணிட்டேன் சார், ஆனால் ராகுல் சார். என்ன ஜெனிஃபர், என்ன மறைக்காம உண்மையை சொல்லு. அதான் சார், ராகுல் சார் என்கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. அவரு சொல்றத கேட்கலன்னா மார்க் போடவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ என்னோட மார்க் மட்டும் பெண்டிங்லயே இருக்கு. அவர் தான் இந்த இடத்துக்கு வர சொன்னாரு. இப்போ நான் வரலன்னா நான் இந்த காலேஜில் பாஸ் அவுட் ஆகியே போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு சார். இந்த விஷயம் வெளியே யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா என் கரியரே போயிடும். கடைசியில் எனக்கு டிகிரியே கிடைக்காம பண்ணிடுவேன்னு மிரட்டினாரு சார். அப்படியா சொன்னா? இப்போ கூட இந்த கேஃபேக்கு அவர் தான் சார் வர சொன்னாரு. அவர் சொல்றது கேட்கலன்னா கடைசி வரைக்கும் எனக்கு மார்க்கே போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு வேற வழி தெரியல சார். ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். எனக்கு யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல சார். வெளியே சொன்னா என் கரியரையே ஸ்பாயில் பண்ணிடுவேன்னு மிரட்டுறாரு சார். அதனால நான் யார்கிட்டையும் இது சொல்லலை சார். அண்ணா,
வந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டு. ஜெனிஃபரையும் கேட்டாச்சு. இனி என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க. அர்ஜுன், அப்பாவுக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லு. அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயில தள்ளிடலாம். ஜெயிலா? சார், போலீஸ் கேஸ் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் சார். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். அம்மா, நீ பயப்படாத. எந்த இடத்துலயும் உன்னோட பேர் வெளியே வரவே வராது. ஏன்னா இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போறதே அர்ஜுனோட அப்பா தான். அதனால உன் பேர் எந்த இடத்துலயும் வெளியே வராது. நீ பயப்படாத. ஆமா ஜெனிஃபர், நீ பயப்படாத. உன் பேர் எந்த இடத்துலயும் வெளியே வராது. எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணியிருக்கா அந்த ராஸ்கலை. நான் ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்பவே அவனை அடிச்சு கொன்னுடுறேன். அர்ஜுன், கொஞ்சம் பொறுமையா இரு. நீ அவன் மேல கை வைக்காத. எல்லாத்தையும் அப்பா பார்த்துப்பாரு. நீ அவருக்கு கால் பண்ணி வர சொல்லு. ஆ சரிண்ணா. இங்க பாருமா ஜெனிஃபர், நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ அங்க போய் செய். மொத்தத்தை நான் பாத்துக்கிறேன். சரி சார். இப்போ நாங்க போலீஸ்க்கு கால் பண்ண போறோம். அவங்க இங்க வர்ற வரைக்கும் அவன் இந்த இடத்த விட்டு நகராம பாத்துக்கோ. ஏதாவது பேச்சு கொடுத்துக்கிட்டு அவனை இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி வை. மொத்தத்தை நாங்க பாத்துக்கிறோம். தைரியமா போ. உன் பேரு எந்த இடத்துலயும் வெளியே வராது. ஓகே சார். அண்ணா, அப்பா கிட்ட பேசிட்டேன். இன்னும் 10 மினிட்ஸ்ல அவர் இங்க வந்துருவாரு. சூப்பர் அர்ஜுன், இங்கேயே வெயிட் பண்ணுவோம். அப்பா வரட்டும். சார், என்ன யோசிச்சிட்டியா? நான் சொல்றத கேட்டுட்டு இருக்க போறியா, இல்ல கடைசி வரைக்கும் டிகிரியே வாங்காம இப்படியே சுத்திட்டு இருக்க போறியா? என்ன முடிவு பண்ணிருக்க? சார், நீங்க சொல்றத நான் செய்யறேன். வெரி குட். பொழைக்க தெரிஞ்ச பிள்ளை நீ. இப்படிதான் இருக்கணும். முடியாது, மாட்டேன், எனக்கு பிடிக்காதுன்னு அடம் பண்ணினு வச்சுக்கோ. கடைசி வரைக்கும் நீ டிகிரியும் வாங்க முடியாது, உன் கரியரையும் நீ பில்ட் பண்ண முடியாது. பார்த்துக்கோ. நீ ஏதோ கிளவரான பொண்ணுன்றதுனால நான் சொல்ல வர்றதை புரிஞ்சுக்கிட்டேன். வெரி குட். சார், நீங்க சொல்றத தான் நான் செய்யறேன்னு சொல்லிட்டேனே. என்னோட இன்டர்னல் மார்க்கு போட்டுருங்க சார். அதுக்கு என்ன? நான் கேட்டது கிடைச்சா நீ கேட்டது உனக்கு தன்னால வந்து சேரும். அண்ட் எனக்கு இந்த மாடர்ன் ட்ரெஸ் பிடிக்காது. சாரி கட்டிட்டு வா. நாளைக்கு காலையில இதே இடத்துல இங்க வந்து நீ நிக்கணும் சாரியோட. என்ன புரிஞ்சுதா? ஓகே சார். எனக்கு தேவையானது கிடைச்ச உடனே உனக்கு தேவையானதை நான் கொடுத்துருவேன். புரிஞ்சுதா? ஆ, புரிஞ்சுது சார். ஓகே, நீ கிளம்பு. ஆ, அப்புறம் சார், என்ன சொல்லு. ஹேய், என்ன? அது வந்து சார், அது வந்து என்ன நீட்டி முழங்கிட்டு இருக்கா? என்ன சொல்லணுமோ டைரக்டா சொல்லு. அது ஒன்றும் இல்லை சார். சரி, நீ கிளம்பு. பப்ளிக் பிளேஸ்ல என்கிட்ட ரொம்ப நேரம் பேசாத. டுமாரோ மார்னிங் 10 o'clock கரெக்டா வந்துரு. ஆ சரி சார். கிளம்பு. அது சார் வந்து டுமாரோ மார்னிங் 10 o'clock வந்துடுறேன் சார். வெரி குட். பஞ்சுவலா 10 o'clock கரெக்டா இருக்கணும். எனக்கு தேவையானது எடுத்துக்கிட்டு உனக்கு தேவையானது கொடுக்குறேன். ஆ ஓகே சார். ஏய் மாமா, வாங்க உட்காருங்க. எப்போ வந்தீங்க? யார் அந்த பொண்ணு? என்ன பேசிட்டு இருக்கா? மாமா, அவ என் ஸ்டூடெண்ட். டவுட் கேக்குறா. என்னம்மா, இவ சொல்றதெல்லாம் உண்மையா? இல்லை சார், இவர் என்ன பிளாக்மெயில் பண்றாரு. அர்ஜுன், இப்ப போலாவா? ஹே ஜெனிஃபர், என்ன மாப்பிள்ள, மாமியார் வீட்டுக்கு போகலாமா? இப்படி பண்ணோன சும்மா விடக்கூடாது. என் கையால இவனை அடிச்சாதான் சரி வரும். அர்ஜுன், பொறுமையா இரு. எதுவா இருந்தாலும் அப்பா பாத்துக்குவாரு. நீ இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடாத. உனக்கு கல்யாணம் இருக்கு. இந்த டைம்ல தேவையில்லாத கேஸ்லாம்
உனக்கு வேண்டாம். அதுவும் இல்லாம இந்த மாதிரி கேவலமானவனை தொடுறதே அசிங்கம். சிவனை தொட்டு ஒன்னு அசிங்கப்படுத்திக்காத. அப்பா பாத்துக்குவாரு. நீ கிளம்பு. அர்ஜுன், நீ வீட்டுக்கு போ. நீ பயப்படாத. அந்த பொண்ணோட பேர் எந்த இடத்துலயும் வெளியே வராது. நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, சிவனை ஒரு அடியாவது அடிக்கணும்ப்பா. அர்ஜுன், அதெல்லாம் வேண்டாம். உனக்கு கல்யாணம் இருக்கு. இந்த டைம்ல இந்த கேஸு ப்ராப்ளம் இதுலலாம் நீ இன்வால்வ் ஆகாத. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஏண்டா, என்ன தைரியம் இருந்ததுன்னா இந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ணது மட்டும் இல்லாம என் பொண்ணையே நீ பொண்ணு கேட்டு வருவ. சார், அது அவங்க சொல்றத நம்பாதீங்க. யாரு சொல்றத நம்பணும், யாரு சொல்றத நம்ப கூடாதுன்னு நீ எனக்கு கிளாஸ் எடுக்காத. என்ன கால் மேல கால் போட்டு உக்காந்துருக்க? நட ஸ்டேஷனுக்கு. சார் சார் சார், ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இங்க பாருமா, இந்த மாதிரி எவனாவது பொறுக்கி பையன் தகராறு பண்ணா முதல்ல வெளியே வாய் திறந்து சொல்லுங்க. எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உங்களுக்குள்ளே இது பண்ணிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கெல்லாம் பிரச்சனைக்கு பயந்து வெளியே சொல்ல மாட்டீங்கன்ற தைரியத்தினால்தான் இந்த மாதிரி பொறுக்கிங்கெல்லாம் இப்படி ஒரு வேலையில ஈடுபடுறானுங்க. ஒரு தடவை நீங்க வெளியே சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தது இந்த மாதிரி காரியம் பண்றதுக்கே யோசிப்பானுங்க. இனி எப்பவும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போமா. ஓகே சார். மாமா வந்துட்டீங்களா? அத்தை, மாமா வந்துட்டாரு. வீட்ல இருந்து போர் அடிக்குது. எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போக சொல்லுங்க அத்தை. சித்ரா, அவன் கோவிலுக்கு போகணும். இன்னொரு நாள் கூட்டிட்டு போக சொல்றேன். கோவிலுக்கா? எங்க சொல்றாங்க? கோவிலுக்கா? எதுக்கத்தை? ஆமாம்மா, இன்னைக்கு நல்ல நாள். அதான் அவனையும் தியாவையும் கோவிலுக்கு போயிட்டு வர சொல்லலான்னு இருக்கான். நீ இன்னொரு நாள் ஆதியோட போ. சரி அத்தை. ஆதி, நீயும் தியாவும் குளிச்சுட்டு கிளம்புங்க. பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போகணும். எதுக்குமா? இன்னைக்கு என்ன? எல்லாம் ஒரு காரணமாக தான்ப்பா. நீ கிளம்பு. சரிம்மா. அத்தை, இன்னொரு நாள் கண்டிப்பா மாமாவை என்ன வெளியே கூட்டிட்டு போக சொல்லுங்க. வீட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் மட்டுமே போயிட்டு ரொம்ப போர் அடிக்குது. ப்ளீஸ் அத்தை. சரிம்மா, நான் சொல்கிறேன். இப்போ நீ போ. லேட் ஆயிடுச்சு. டின்னர் ரெடி ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டு படுமா. ஓகே அத்தை. இந்த சித்ரா பேச்சே ஒன்றும் சரியில்லை. என்ன இருந்தாலும் ஆதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் அவன் பின்னாடி சுத்துறது சரி கிடையாது. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் அவனை வெளியே கூட்டிட்டு போக சொல்றா. இதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. என்னதான் அந்த தியாவை எனக்கு பிடிக்கலனாலும் அவ என் பிள்ளைக்கு பொண்டாட்டி ஆயிட்டா. அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். கிளம்பிட்டியா? போலாமா? சேங்க, அதெல்லாம் சரி. இந்த நேரத்துல எதுக்கு கோவிலுக்கு? நைட் ஆயிடுச்சு. தெரியலம்மா, அம்மா தான் கிளம்ப சொன்னாங்க. சரி, அவங்க சொல்றாங்க, எப்படி கேட்காம இருக்க முடியும்? வா, போயிட்டு வந்துருவோம். சரிங்க. இன்னைக்கு கோவில்ல விசேஷம் போல, அதான் வர சொல்லியிருக்காங்க. நல்லாதான் இருக்கு இந்த நைட்டு நேரம் கோவில். ஆமாங்க, கோவிலுக்கு வந்தாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அதுவும் சரிதான். ஏங்க, இன்னைக்கு எதுக்கு நீங்க ஆஃபீஸ்ல இருந்து லேட்டா வந்தீங்க? நான் எப்பவோ முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன். வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. என்ன காரணம்? அது சும்மா ஃப்ரெண்டு பார்த்துட்டு வந்தேன், அதான் லேட்டு. சரிங்க. ஏங்க, இந்த 2-3 நாளா அத்தையோட நடவடிக்கையே வித்தியாசமா இருக்கு. எப்பவும் என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுறவங்க இப்பெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்ப கூட பாருங்க, நம்ம 2 பேரையும் ஒன்னா கோவிலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆமா தியா, நானும் எதிர்பார்க்கவே இல்லை அம்மா இப்படிலாம் பேசுவாங்கன்னு. நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தாலே கோவப்படுற அம்மா இன்னைக்கு 2 பேரையும் ஒன்னா கோயிலுக்கு போக சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் தான் தெரியல. எதுவா இருந்தா என்ன, நல்லதா இருந்தா சரி. ஆமாங்க ஆமாங்க, இந்த சித்ரா வீட்டுக்கு வந்ததுல இருந்து தான் அத்தை இப்படி மாறி இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது.
உங்ககிட்ட சொல்லலாமா என்னன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் சொல்லு. அன்னைக்கு பாட்டியும் சித்ராவும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். என்னை பாட்டி ரொம்ப திட்டுறாங்க. குழந்தை இல்லாதவ, அதனால சித்ராவை உங்களுக்கு 2வதா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அத்தை கிட்ட சொன்னாங்க. யார் சொன்னா அப்படி? பாட்டி சொன்னாவளா? ஏங்க ஏன் கோவப்படுறீங்க? வயசானவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்கன்னு விட்டுட்டேன். ஆனா அவங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அத்தை என்கிட்ட நல்ல முறையில நடந்துக்கிறாங்க. அந்த சித்ரா இப்படி நாசமா போறதுக்கு காரணமே அந்த பாட்டி தான். எல்லாத்துக்கும் அவளுக்கு ஒத்து ஊதிட்டு அவ பண்ற தப்புக்கெல்லாம் துணை போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா அவ பண்ற தப்புக்கு காரணமே அவங்களாதான் இருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எப்படி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய இப்படி நாசம் பண்ணணும்னு அவங்களுக்கு தோணுதோ தெரியல. ச்சே, பாட்டியா இருக்காங்க, வயசானவங்களா இருக்காங்களேன்னு வாய் மூடிட்டு இருக்கேன். இல்லைன்னா அங்க நடக்கிறதே வேற. ஏங்க கோவப்படாதீங்க. அதான் அத்தை எதுவும் சொல்லலைல்ல. அவங்களுக்கு அவங்க சொல்றதுல உடன்பாடு இல்லைங்க. அவங்க பேச்சிலே எனக்கு தெரிஞ்சுது. புரிஞ்சுப்பாங்க. ஒரு நாள் என்னையும் அவங்க ஏத்துக்குவாங்க. எல்லாம் ஏத்துக்கிறதுலாம் இருக்கட்டும், இந்த விஷயத்தை ஏன் இத்தனை நாள் என்கிட்ட சொல்லல? ஏங்க எதுக்கு இதெல்லாம் சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கணும்? அதனால தான் அப்படியே விட்டுட்டேன். இன்னைக்கு ஏதோ பேசிட்டு இருந்த போக்குல அப்படியே சொல்லிட்டேன். ஏதோ பேச்சு வாக்குல வந்துடுச்சு. இல்லனா இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டேன், அப்படிதானே? ஹரி ஏன் கோவப்படுறீங்க? நீ பண்ற காரியத்துக்கெல்லாம் கோவப்படாம என்ன பண்றது? சரி, என்கிட்ட சொல்றதுல உனக்கு என்ன? இவங்க இப்படிலாம் சொல்றாங்க, இதெல்லாம் எப்படி நீ அமைதியா கேட்டுட்டு இருக்கன்னு எனக்கு புரியல. உனக்கு கோவமே வராதா? ஏங்க இதுல கோவப்பட என்னங்க இருக்கு? பாட்டியும் மீனாவும் தான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? நடக்காத ஒரு விஷயத்த நான் எதுக்கு நினைச்சு வருத்தப்படணும்? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை சொல்லுங்க? பாட்டி அப்படி சொல்லிட்டாங்கன்றதுனால நீங்க என்னை விட்டுட்டா போக போறீங்க? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி பழசெல்லாம் மறந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க மறுபடியும் என்னதானே விரும்புனீங்க? அப்படி இருக்கிற ஒருத்தர் என்னை விட்டுட்டு எப்படி போவாருன்னு நான் நம்புவேன். இந்த ஜென்மம் இல்லாதே இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. என்னது? அடுத்த ஜென்மமும் உன் கூடயா? ஏன்? இல்லம்மா, ஒரு ஜென்மம் போதும். எல்லா ஜென்மத்திலயும் உன் முகத்தையே பார்க்கணும்னா எப்படி? போர் அடிக்கும்ல. மறைக்காதம்மா, உண்மையை தானே சொன்னேன். ஏதே எங்க மூஞ்ச பார்த்தா உங்களுக்கு போர் அடிக்குதா? ஏன் ஒரு ஜென்மம்னா பரவாயில்ல, எல்லா ஜென்மமும் சொல்றியே, பின்ன போர் அடிக்காதா? அப்போ என் மூஞ்சிய பார்த்தா உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கா? அம்மா தாயி, முறைக்காத, சும்மா சொன்னேன். வா வீட்டுக்கு போலாம், லேட் ஆயிடுச்சு. வாங்க வாங்க. ஏம்மா அந்த மூஞ்சி ஒழுங்கா தான் வையன். மூஞ்சியே இப்படிதான், வாங்க போலாம். வா. வந்துட்டீங்களா? கோவில்ல ரொம்ப கூட்டமோ? இல்லம்மா, அதெல்லாம் இல்ல, கூட்டம் கம்மி தான். சரி சரி ஆதி, டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், 2 பேரும் போய் சாப்பிட்டுருங்க. தியா. அத்தை, நீ சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகும்போது கிச்சனுக்கு வந்துட்டு போ. சரிங்க அத்தை. ஹே தியா, என்ன உன் மாமியார் உன்னை மட்டும் தனியா கூப்பிடுறாங்க? என்ன ஏதாவது ரகசியம் பேச போறீங்களா என்ன? போங்க, எனக்கே தெரியல அவங்க எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு. டே என்னடே, முகமெல்லாம் ஒரு சிரிப்பா இருக்கு. போங்க, உங்களுக்கு எப்ப பார்த்து கிண்டல் தான். சரி வாங்க சாப்பிட போலாம். சரி வா. அத்தை, எதுக்கு கூப்பிட்டீங்க? எல்லாம் ஒரு காரணமாதாம்மா. இந்த பால் பொடி. அத்தை, பொடிமா. இதெல்லாம் பெரியவங்களா பார்த்து பண்ண வேண்டியது, அதை நான் பண்ண தவறிட்டேன். என்ன இருந்தாலும் என் புள்ள
உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கான். அதுக்கான முறைக்கு நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். இப்படியே விட்டேன்னா ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் என்னையும் சேர்த்து தான் கேவலமாக பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்னதாக இருந்தாலும் என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும்ல. நல்லபடியா போயிட்டு வா. சரிங்க அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா.